பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமோசா ஷீட் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து சமோசா பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த சமோசா ஷீட்டுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம சமோசா பண்ணுறது, அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக மைதா மாவு வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் கோதுமை மாவும் 1 கப் மைதா மாவும் போட்டு கூட பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி சேர்க்காம உங்கள் கையால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் ஊற்றின எண்ணெய் உப்பு எல்லாம் நல்லா மாவோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே நேரமாக ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தொட்டு அது மேலே தடவிக்கோங்க. தடவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் உருண்டை உருட்டிட்டு நம்ம இப்போ அதை சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2 கப் மாவில் நீங்கள் 6லேருந்து 7 உருண்டைங்களாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் கரெக்டான அளவில் பிரித்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உருட்டி வச்ச உருண்டைகளை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது தட்டு அல்லது மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இதை சுற்றி அதோட எட்ஜில் எல்லாமே நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு திரும்பவும் ஒரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெய் போடும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டிங்கன்னா நீங்கள் ஷீட்டை பிரித்து எடுக்கும்போது அது பிரிஞ்சு வராது, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் போட்டு தடவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் மாவு போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு ரவுண்டாக வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டோ மூடியோ வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சூடான தோசைக்கல்ல இதை போட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னால் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நீங்கள் கரெக்டாக 30 செகண்ட் வேக விட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி சுற்றி நல்லா எட்ஜிலையும் வெந்தால் தான் உங்களுக்கு ஷீட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு வரும். அதனால் இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்லா எட்ஜெல்லாம் வேக விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக தனியாக ஷீட் பிரிஞ்சு வருதுன்னு. உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா குக்கானா மட்டும்தான் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அதே மாதிரி எண்ணெயும் நீங்கள் நல்லா தடவிருக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஷீட்டும் பிரித்து காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எட்ஜில் பிஞ்சு வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் இதை ஷேப்பாக கட் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் போயிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை.
பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா ஷீட்டையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ எப்படி சமோசா ஷீட்டாக கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பிரித்து எடுத்த எல்லா ஷீட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அடுக்கிட்டு அதை ரெண்டாக அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதோட எட்ஜில் ஏதாவது ஒரு ஸ்கேல் அல்லனா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிங் போர்டு வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு எட்ஜிலையும் ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து இந்த போர்ஷன் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும்னு நம்ம நினைக்க வேணாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பவும் இதை மடிச்சுட்டு அதே மாதிரி எட்ஜை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸாகவே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இதே சமோசா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சமோசா ஷீட் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது வந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஷீட்டை நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். எனக்கு 2 கப் மாவில் மொத்தம் 14 ஷீட் கிடச்சிருக்கு. இதை வச்சு சமோசா எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.